வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க வர வீடியோ 500 வாட்ஸ் பவர் உள்ள கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் டூயல் பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணக்கூடியது. இந்த போர்டு ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். இப்போ இதுதான் போர்டு இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ கையில் இப்படி பிடிச்சா வச்சிடலாம். இவ்வளோ தான் சைஸ் இருக்கும். ஓகே, அதனுடைய என்லார்ஜ்டு பிக்சர் தான் இதில் காமிச்சிருக்கேன். மேலே ஒரு ஃபேன் இருக்கும். இது பவர் ஆன் பண்ணோன்னே ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதனுடைய ஆப்ரேட்டிங் வோல்ட் 50 வோல்ட் அண்டு எபோவ் 70 வோல்ட் வரைக்கும். சிங்கிள் பவர் சப்ளை அப்படின்னு கேட்டால் இல்லை, டூயல் பவர் சப்ளை. டூயல் பர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் போர்டு. ஓகே, இது நல்ல குவாலிட்டியாக இருக்கும், பக்காவாக இருக்கும். லோ ஃப்ரீக்வன்சி சப்பூப்பர் அவுட்புட் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு மாடுல், சூப்பர் மாடுல். 1500 வரும் இதனுடைய ப்ரைஸ். இதனுடைய ஆப்ரேட்டிங் வோல்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனியாக பவர் சப்ளை அது வேணும். நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சரி, இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த கனெக்டர் இருக்கு இல்லையா, இது ஸ்பீக்கர். இந்த கனெக்டர் ஸ்பீக்கர். இந்த 2 டெர்மினலும் நான் வேணால் பாருங்கள் இங்கே வைக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். இதான் போர்டு. ஓகேங்களா? இந்த சாக்கெட்டில் இந்த 2 பின்னு ஸ்பீக்கர் ப்ளஸ்ஸு, ஸ்பீக்கர் மைனஸ். பொலாரிட்டி கண்டிப்பாக முக்கியம், பார்த்து கொடுக்கணும். ரெண்டாவது இந்த 3 பின்னு இருக்கு இல்லையா, அதில் மேலே இந்த 3ஆவது பின் ப்ளஸ்ஸு 50 வோல்ட்டு, பாட்டமில் மைனஸ் 50 வோல்ட்டு, சென்டர் காமன் கிரவுண்ட். டூயல் பவர் சப்ளைலேருந்து இது கொடுக்கணும். ஸோ ஸ்பீக்கர் அவுட்புட்டு, பவர் சப்ளை. பாருங்கள், இந்த ரெட் சாக்கெட் இருக்கு இல்லையா, இந்த ரெட் கலர் இந்த சாக்கெட் இருக்கு இல்லையா, இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் நாம் ஒரு சப்புக்கு வேணுங்கிற ஃப்ரீக்வன்சியை உள்ள இன்புட்டாக கொடுக்கணும், லோ ஃப்ரீக்வன்சியை கொடுக்கணும். சூப்பர் அவுட்புட் வரும். ஓகே, இதில் ஒரு ஐசி ப்ளஸ் 2 மாஸ்பெட் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இது எப்படி ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுதுன்னு பார்க்க போகிறோம். கூடவே அவைலபிளாக இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? இதில் 50+50 வாட்ஸ் வேணும், பவர் சப்ளை வேணும் இதுக்கு. ஸோ இந்த பவர் சப்ளை எப்படி இருக்கும் அப்போ நான் பார்க்கலாம். ஓகேவா? பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் பவர் சப்ளை. நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கிட்ட எல்லா பவர் சப்ளை இருக்குது. அதாவது 12 இருக்குது, 24 வோல்ட் இருக்குது, 30 வோல்ட் இருக்குது, 35 வோல்ட் இருக்குது, 40, 45, 50, 55 இப்படி எல்லாமே இருக்குது. எல்லா எஸ்எம்பிஎஸ் போர்டும் இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதுக்கு பவர் சப்ளை கொடுக்கணும் இல்லையா இந்த போர்டு. ஸோ என்ன பண்ணலாம் பாருங்கள். இதான் உங்களுக்கு காமிச்சது. இப்போ என்லார்ஜ் வெர்ஷன் நான் எடுத்துட்றேன். இதுக்கு ஒரு பவர் சப்ளை வேணும். பவர் சப்ளைனா என்ன வேணும், அதுக்கு SG3525 அப்படிங்கிற ஒரு பல்ஸ் வித் மாடுலேட்டர் ஐசி இருக்கும், மாஸ்பெட் இருக்கும். சேனல் 1, சேனல் 2. அதில் ஒரு மாஸ்பெட் இருந்தால் ஒரு அவுட்புட், 2 இருந்தால், 3 இருந்தால், 4 இருந்தால் இந்த பவர் கூடிக்கிட்டே போகும். அவ்வளோதான். இந்த பவர் கூடிக்கிட்டே போகும்போது நான் ஏற்கனவே இதை பற்றி கிளாஸ் நடத்தியிருக்கேன். இதில் ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர், அந்த ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையரோட டயோடோட கேப்பபிலிட்டி மாறும். ஓகே, கரண்ட் ரேட்டிங் மாறும். கூடவே இதில் இருக்கிற கெப்பாசிட்டர்ஸ் இருக்கு இல்லையா, நான் 2 கெப்பாசிட்டர் கொடுத்துருக்கேன், 2 போலார் 2 நான் போலார் கொடுத்துருக்கேன். இது 24 வோல்ட். இதுவே 40 வோல்ட் 50 வோல்ட் அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் அந்த ஐசி 3561. இதை பற்றி ப்ரீவியஸ் கிளாஸில் நடத்தியிருக்கேன். பாருங்கள் இதுதான் பவர் சப்ளை. இந்த பவர் சப்ளையில் இது 40 வோல்ட். இதிலே 50 வோல்ட் இருக்குது சர்க்கியூட். வைண்டிங் மட்டும்தான் கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். ஓகே, அப்போ இந்த இடத்துல 2 போலார் கெப்பாசிட்டர், 2 நான் போலார் இருக்குது. சில போர்டில் 4 போலார் கெப்பாசிட்டர் வரும். சிம்பிளாக இதாக ஒரு ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர். ஏற்கனவே இதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் என்ன மாஸ்பெட் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மாடலை பொறுத்து. ஸோ ஐசி இருக்குது, பல்ஸ் வித் ஐசி. அதுக்கு சப்ளை 12 வோல்ட் டு 15 வோல்ட், 12 வோல்ட். இப்போ உதாரணம் ஒரு வெஹிக்கிளுக்கு போடணும், நல்ல குவாலிட்டியான ஒரு சப்பு வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்க்கெட்டில். அப்போ காம்பேக்டாக நல்ல குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா அதுக்கு இந்த போர்டு பெஸ்ட்டு போர்டு. ஓகே,
இந்த பெஸ்ட்டு இந்த போர்டுக்கு தேவை அப்படின்னா இது வந்து 50 வோல்ட் வேணும், டூயல் பவர் சப்ளை. 12 வோல்ட் பேட்டரியிலேருந்து கொடுக்குது அவுட்புட் எடுக்கிறதுக்கு ஒரு பவர் சப்ளை யூனிட், ஒரு எஸ்எம்எஸ் யூனிட் இதுக்கு வேணும். ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். விருப்பம் உள்ளவங்க இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்களுக்கு டைம் மிச்சமாகவும் மணி மிச்சமாகவும் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில் நுணுக்கங்களையும் எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம், ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம், வயது வித்தியாசம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இது பவர் சப்ளை. ஓகே, பாருங்கள், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த போர்டில் என்ன இருக்குன்னா, இதில் முக்கியமான ஒரு ஐசி இருக்குது. கொஞ்சம் காஸ்ட்லி இந்த ஐசி, IRS 2092S. இதுதான் இந்த ஐசி, 16 பின்னு எஸ்எம்டி ஐசி. ஓகே, இந்த ஃபேனை ஓப்பன் பண்ணிட்டா இந்த ஃபேனுக்குள்ளே கீழே அந்த ஐசி இருக்குது. கூடவே 2 மாஸ்பெட், பவர் மாஸ்பெட் 2 இருக்குது. அவ்வளோதான். நல்ல பக்கா குவாலிட்டியான அவுட்புட்டை வரக்கூடிய ஒரு சர்க்கியூட். ஓகேவா? சரி, இதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் கம்ப்ளீட்டாக. இதில் நெட்டில் போனால் கூட உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கேதர் பண்ணிக்க முடியும். ஓகே, இதுதான் அந்த ஓவரால் அந்த சர்க்கியூட். IRS 2092, 2 மாஸ்பெட், ரொம்ப சிம்பிள். ஓகே, சப்ளை வோல்ட் வேணும் இல்லையா? இந்த இடத்துல ப்ளஸ்ஸு, இந்த இடத்துல மைனஸ் வோல்ட் வேணும். இது வந்து ப்ளஸ் வோல்ட்டு, இது வந்து மைனஸ் வோல்ட்டு. 50 வோல்ட் அண்ட் எபோவ். இதில் 50 வோல்ட்டு, இதில் 50 வோல்ட் அண்ட் எபோவ் இருக்கணும். காமன் கிரவுண்ட். ரொம்ப சிம்பிள். ஸோ பின் நம்பர் 3 வந்து சிக்னல் இன்புட். இங்கிருந்து இன்புட் உள்ள சிக்னல் உள்ளே போகும். இந்த IRS பற்றி டீட்டெயில்ஸ் பாருங்கள். இதுதான் 500 வாட்ஸ் கிளாஸ் டி, 500 வாட்ஸு கிளாஸ் டி சர்க்கியூட் டயக்ராம். இதுதான் மெயின் அந்த சர்க்கியூட்டு. சிக்னல் இன்புட் கொடுக்குறோம். இதில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், நாம் அனலாக் சிக்னலில் தான் கொடுப்போம். நம்மக்கிட்ட வர்றது அதுதான். ஸ்பீக்கருக்கு வர்றதும் அனலாக் சிக்னல் தான். ஆனால் இந்த ஐசியில் என்ன ப்ராசஸ் ஆகும்னு சொன்னால், இந்த ஐசியில் இது டிஜிட்டல் ஆடியோ இருக்கு இல்லையா, அனலாக் டிஜிட்டலாக மாறி, டிஜிட்டல் 1 செகண்ட் ஆடியோவாக மாறி அனலாக்காக மாறி வரும். இவ்வளோ தான் சிம்பிள் சர்க்கியூட். இதுதான் அதனுடைய ஐசியோடைய சர்க்கியூட். சரி, இப்போ இந்த சர்க்கியூட்டில் ஒர்க் பண்ணணுன்னா என்ன வேணும்? இந்த போர்டு வேணும், கூடவே பவர் சப்ளை வேணும். இதை உபயோகப்படுத்தி நாம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராஜெக்ட் தான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? இப்போ பார்க்கலாம். இப்போ நாம் என்ன ஒரு ப்ளூடூத் மாடல் வந்து சிக்னல் பேர் பண்ணியிருக்கோம். இப்போது இதுதான் இந்த IRS இந்த போர்டு. இதுதான் பவர் ஆம்பிளிஃபையர், 500 வாட்ஸ் பவர். பர்டிகுலராக சப்வூஃபருக்கு அதுக்கு எவ்வளோ பெரிய யூனிட் எஸ்எம்பிஎஸ் தேவைப்படுது, எவ்வளோ அவுட்புட் வோல்ட் வருது நான் பார்க்கலாமா? $200 வோல்ட் டிசி ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போது மைனஸ் வோல்ட்டு பாருங்கள், -53.9. இப்போது ப்ளஸ் வோல்ட்டு 54, 53.9 ரெண்டுமே வருது. ஸோ இதான் வோல்ட்டு, 2 வோல்ட்டு டூயல் பவர் சப்ளையில் இந்த போர்ட்லேருந்து வருது. வோல்ட்டு கொடுக்குற வோல்ட் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டால், இப்போ நான் பேட்டரி வோல்ட்டு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். 20 வோல்ட் டிசி ரேஞ்சில் செலக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் 12.8 வோல்ட் பேட்டரியிலேருந்து வருது. ஓகேவா? அந்த 12 வோல்ட் டிசி என்ன பண்ணுது? இந்த பவர் சப்ளை 55 வோல்ட் டிசியாக கன்வெர்ட் பண்ணுது. டிசி டு டிசி கன்வெர்ட்டர். இதான் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நியூ கமர்ஸ் யாராவது இருந்ததுன்னா அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ ப்ளூடூத் மாடல் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் வால்யூம் கூட்டுறேன். இப்போ அடுத்தது ஒரு ஆடியோ.
ஓகே, இப்போது ப்ளூடூத் மாடலில் இன்னொரு சாங் ஒன்று. ஜஸ்ட் ஐசோலேட் பண்ணிட்டேன். ஸோ பவர் சப்ளை ஒரு டெமோ வீடியோ. இப்போ நான் காமிச்சிருக்கிறது உங்களுக்கு ஒரு 12 வோல்ட் 7.2 ஆம்பியர் பேட்டரி டெமோக்காக கொடுத்துருக்கேன். ஆனால் ஆக்சுவலாக நம்ம வெஹிக்கிளில் யூஸ் பண்ணும்பொழுது வெஹிக்கிளில் இருக்கிற பேட்டரி கிட்டத்தட்ட 80 ஆம்பியர் அல்லது 100 எபோவாக இருக்கும். ஆம்பியர் எவ்வளோவா இருந்தாலும் பரவாயில்ல. அப்போது இந்த போர்டு ஒன்று இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி போர்டு உபயோகப்படுத்தி ஒரு பவர் அவுட்புட் எடுக்க முடியும். ஓகே, அப்போது நம்ம ஒரு டெமோ கிளாஸஸ் தான். இதில் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ப்ளூடூத் மாடலில் வெறும் அவுட்புட் மட்டும் எடுத்திருக்கேன். நான் லோ ஃப்ரீக்வன்சி எடுக்கலை. லோ ஃப்ரீக்வன்சி எடுக்கிறதா இருந்தால் இந்த ப்ளூடூத் மாடல்லேருந்து வர அவுட்புட் எடுத்து ஒரு சப் ப்ரீ போர்டு கொடுத்து அதிலேருந்து ஒரு அவுட்புட் எடுத்து ஒரு கண்ட்ரோல் வழியாக நான் இதுக்கு ஃபீட் பண்ணணும். ஃபீட் பண்ணி நல்ல ஒரு குவாலிட்டியான அசத்தலான பேஸை நீங்கள் என்ன பண்ண முடியும், கேட்க முடியும். ஓகே, தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பவர் சப்ளையும் ரெடியாக இருக்குது, பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு ரெடியாக இருக்குது. உங்களுக்கு ஒரு 12 வோல்ட் சோர்ஸ் இருந்தால் போதும், ஒரு குவாலிட்டியான பக்கா அவுட்புட் இருக்கக்கூடிய ஒரு சப்பை நீங்கள் ரெடி பண்ண முடியும். ஏற்கனவே கஸ்டமர்ஸ் எல்லாம் ரெக்குயர்மெண்ட் கேட்குறது என்னென்னா அந்த பேஸ் தான் எதிர்பார்ப்பாங்க எல்லாருமே, நல்ல குவாலிட்டியாக. ஸோ தேவைப்படுறாங்க இது நீங்கள் வாங்கிக்கலாம், யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு 12 இன்ச் சப்பை ரொம்ப ஈஸியாக பக்காவாக ட்ரைவ் பண்ணக்கூடிய ஒரு சர்க்யூட். அடிப்படையில் என்ன வேணும், இந்த பவர் சப்ளை வேணும். ஒருவேளை இந்த பவர் சப்ளைனா டொராய்டல் கோரில் கூட டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கலாம். அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு இது வாங்கிட்டோம்னா நம்ம வெவ்வேறு அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு இன்னொரு கான்செப்டோடு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.